SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்கள் குறித்து விமல் வீரவன்ச முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு பலவீனம் அடைகிறதா தேசிய மக்கள் சக்தி? பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர் ரஷ்யாவில் கைது. யாழில் லொரியொன்றில் கைப்பற்றப்பட்ட பெருந்தொகை ஆபத்தான பொருள். நள்ளிரவு முதல் குறைக்கப்பட்ட பெட்ரோலின் விலை. மிகப்பெரிய தாக்குதல் திட்டம். ராஃபா மக்களுக்கு இஸ்ரேல் அவசர எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். யாழ் தையிட்டி திசவிகாரைக்கு சொந்தமான காணியை அந்த பிரதேச மக்கள் போலியான காணி உறுதிப்பத்திரங்களுடன் கையகப்படுத்தியுள்ளனர் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். இதேவேளை மிகுதியாக உள்ள காணிகளை சட்டவிரோதமான முறையில் கையகப்படுத்திக் கொள்வதற்கு தொடர்ந்து போராட்டங்களில் விகாரையின் பூஜை வழிபாடுகளுக்கு இடையூறு விளைவிக்கின்றார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தையிட்டி விகாரையில் கடந்த வாரம் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்ற போது ஒரு தரப்பினர் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்புக்காக அமர்த்தப்பட்டிருந்த ராணுவத்தினர் அந்த இடத்திலிருந்து வெளியேறியுள்ளனர். இதற்கான கட்டளையை ராணுவ தளபதி பிறப்பித்துள்ளார். இந்த முறையற்ற செயற்பாடுகளுக்கு அதிருப்தி வெளிப்படுத்தி மல்வத்து பீடம் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பி வைத்துள்ளது. பிற மதத்தை சார்ந்த ராணுவ தளபதி இந்த விடயத்தில் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் தற்போதைய நடவடிக்கைகள் கட்சியின் மக்கள் அடித்தளத்தில் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவஸ்ரீ தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஆதிக்கம் குறைந்து மக்கள் விடுதலை முன்னணியின் கரம் வலுப்பெற்றுள்ளது என்று அவர் நேற்று தெரிவித்துள்ளார். தற்போது அரசாங்கத்தை கட்டுப்படுத்துவது மக்கள் விடுதலை முன்னணியே என்றும் அவர் கூறினார். தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைகளை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதில் திலீப வித்தாரணை என்பவர் முக்கிய பங்கு வகித்தவர் என்றும் அவர் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருப்பது சாதாரண நிகழ்வு அல்ல என்றும் அவர் கூறினார். திலீப தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர்கள் மத்தியில் மிகுந்த மதிப்பு காணப்பட்டதாக தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் அவருடைய ராஜினாமா கட்சிக்கு ஒரு அச்சுறுத்தலாகும் என்று தேவஸ்ரீ கருத்து வெளியிட்டுள்ளார். மேலும் நாட்டை வழிநடத்துவது மக்கள் விடுதலை முன்னணியா அல்லது தேசிய மக்கள் சக்தியா என்ற கேள்வி எழுந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிலைமையானது தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் எதிர்காலம் தொடர்பில் பல கேள்விகளை எழுப்பும் வகையிலானது என்றும் பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவஸ்ரீ தெரிவித்துள்ளார். நாட்டின் முக்கிய பாதாள உலக குழு உறுப்பினர்களில் ஒருவராக கருதப்படும் ரொட்டம்பி அமில எனப்படும் அமில சம்பத் என்பவர் ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். ரொட்டம்பி அமில திட்டமிட்ட அடிப்படையில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ரஷ்யாவின் பாதுகாப்பு பிரிவு இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு தகவல் வழங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மாத்தறை நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கும் வழக்கு தொடர்பாக இன்டர்போல் ஊடாக அவருக்கு எதிராக சிவப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. கைது செய்யப்பட்ட ரொட்டம்பே அமில நாடு கடத்தல் சட்டம் கீழ் இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்டு சங்குப்பட்டி பாலத்திற்கு அண்மித்த பகுதியில் வைத்து மீன்கள் ஏற்றிச் செல்ல பயன்படுத்தப்படும் கூலர் ரக வாகனத்தில் பொதி செய்யப்பட்ட கேரளா கஞ்சாவினை ஏற்றிக் கொண்டிருந்த மூவரை சாவகச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர். சாவகச்சேரி போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய சாவகச்சேரி போலீஸ் நிலைய தலைமை பொறுப்பதிகாரியின் வழிகாட்டலில் விசேட அதிரடி படையினரின் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையின் போது குறித்த கஞ்சா கடத்தல் முறியடிக்கப்பட்டுள்ளது. இதன்போது குளரக வாகனத்துடன் 20 மில்லியன் பெறுமதியான 96 கிலோ 310 கிராம் கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டதுடன் வவுனியாவை சேர்ந்த 3 சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் இவர்கள் மூவரும் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளை திருத்த இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி 309 ரூபாவாக இருந்த 92 ஆக்டேன் பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 299 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஆக்டேன் 95 பெட்ரோல் லீட்டரின் விலை ரூபாய் 10 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 361 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய எரிபொருட்களின் விலைகள் மாற்றமின்றி தொடரும் என்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதன்படி ஒரு லிட்டர் லங்கா ஒயிட் டீசலின் விலை 286 ரூபாவாகவும் லங்கா சூப்பர் டீசலின் 1 லிட்டரின் விலை 331 ரூபாவாகவும் மேலும் 1 லிட்டர் மண்ணெண்ணெயின் விலை 183 ரூபாவாகவும் மாற்றமின்றி இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சினோபெக் நிறுவனங்கள் எரிபொருள் விலைகளை நிர்ணயித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள்.
இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் ராஃபா நகரில் இருந்து பொதுமக்கள் வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேலிய ராணுவம் கடுமையாக எச்சரித்துள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் இந்த மாத தொடக்கத்தில் முடிவுக்கு வந்த நிலையில் காசா மீது இஸ்ரேல் ராணுவம் தொடர் தாக்குதலை நிகழ்த்தி வருகிறது. இந்த நிலையில் ராபா நகரில் மிகப்பெரிய அளவில் தரைவழி தாக்குதலை நடத்த இஸ்ரேல் ராணுவம் திட்டமிட்டுள்ளதால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்னதாக கடந்த ஆண்டு மே மாதம் ராஃபா நகரில் இஸ்ரேல் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நிகழ்த்தியது. இந்த நிலையில் நேற்று ரம்லான் பண்டிகை தினத்தில் ராஃபா நகர மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் உத்தரவு பிறப்பித்துள்ளமை அரபு நாடுகளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்கள் குறித்து விமல் வீரவன்ச முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு பலவீனம் அடைகிறதா தேசிய மக்கள் சக்தி? பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர் ரஷ்யாவில் கைது. யாழில் லொரியொன்றில் கைப்பற்றப்பட்ட பெருந்தொகை ஆபத்தான பொருள். நள்ளிரவு முதல் குறைக்கப்பட்ட பெட்ரோலின் விலை. மிகப்பெரிய தாக்குதல் திட்டம். ராஃபா மக்களுக்கு இஸ்ரேல் அவசர எச்சரிக்கை.